குட் ஈவினிங். என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆ கேக்குதுக்கா. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ நேத்து வந்து என்ன பார்த்திருந்தோம்? அனிமேஷன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அது புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுல வேற ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருக்கா? இல்லக்கா, டவுட்ஸ் இல்லக்கா. ஸோ இப்போ இன்னைக்கு செஷன் போலாமா? ஆ ஓகே. ஸோ இன்னைக்கான அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அண்ட் மீடியா குவெரீஸ் ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் பொறுத்தளவுல வந்து இந்த ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் இந்த கான்செப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ஓகேவா? ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூடியூப்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா? ஸோ அதில் வந்து எனக்கு எப்படி இருக்கும் வீடியோஸ், இப்போ நீங்கள் லேப்ல ஓப்பன் பண்ணீங்கன்னு வைங்களேன். ஸோ இங்கே ஒரு தனியாக ஒரு வீடியோ இருக்கும், அடுத்து இங்கே ஒரு வீடியோ இருக்கும், இங்கே ஒரு வீடியோ இருக்கும், கரெக்டா? ஸோ அடுத்தடுத்து ம் வீடியோஸ் அதே மாரி கீழயே எனக்கு என்ன இருக்கும், அதே மாரி இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இது எல்லாமே ம் எனக்கு எப்படி வருது அப்படின்னா, இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அண்ட் மீடியா குவெரீஸ் அப்படின்றது எனக்கு எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? எனக்கு அந்த வெப்சைட்ட வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிவா மேக் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மீடியா குவெரீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ ஒவ்வொன்னா வந்துட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது இப்ப நீங்க இதுல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் ஓகேவா? இந்த வெளிய ஒரு ப்ளூ பாக்ஸ் இருக்கா? ஸோ இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கு உள்ள எனக்கு இந்த பாக்ஸஸ் இருக்கா? ஸோ இததான் நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ளெக்ஸ் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸஸ்க்கு ஏத்த மாரி எனக்கு அத வந்து அப்ளை பண்ணி குடுக்கறது தான் இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸஸ் ஓகேவா? ஸோ நான் இத வந்து இப்படியும் வச்சுக்கலாம். அதே மாரி இப்போ இந்த இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இது ஃபுல்லாவே இந்த சைடு அலைன் ஆகி இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அதே மாரி நான் இப்படியும் வச்சுக்கலாம். ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்துல நான் இப்படி வெர்டிகலாவும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். புரியுதா உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு? ஆ புரியுதுக்கா. நீங்க வந்து யூடியூபே நீங்க இமேஜின் பண்ணி எடுத்துக்கலாம். லேப்ல ஓப்பன் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலா? இங்க 3 பாக்ஸ் இருக்கும். அண்ட் தென் கீழயும் அதே மாரி 3 வீடியோஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அது ம் எல்லாமே அது மொத்தமா சேர்த்து எனக்கு ஒரு கண்டெய்னர். அதுக்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னா, உள்ள குட்டி குட்டி அதாவது இந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாரி ஆ செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா என்னன்னு சொல்லிட்டு? புரியுது புரியுது. ஆ. அக்கா கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன். அந்த ஆ. பேட்டர்ன்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். ரைட், ரைட். இது வந்து ஒன் ஆஃப் த லேஅவுட் மோட் தான் ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லேஅவுட்ஸ் பத்தி படிச்சோம் தெரியுமா? ஹெட்டு, அதுக்கப்புறம் இந்த சைட் வந்து நம்ம அசைட், பாடி அந்த மாரிலாம் படிச்சோம்ல செக்ஷன். அந்த மாரி நம்ம லேஅவுட்ஸ்க்குன்னே தனியா ஒரு செஷன் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாரி இதுல வந்து இதுவும் வந்து ஒன் ஆஃப் த லேஅவுட் தான். ஓகேவா? ஸோ செக்ஷனுக்குள்ள செட் பண்ற மாரி. எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன்க்கா. ஆ. ஓகே. ஸோ தென் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்றதுல வந்து எனக்கு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் இருக்கு. அண்ட் உள்ள வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ வெளிய இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்ஸ் பார்த்தோம்ல, ப்ளூ பாக்ஸ். அதுதான் எனக்கு வந்து என்னன்னா ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். ஓகேவா? ஸோ அந்த கண்டெய்னருக்கு உள்ள தான் நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டு வைக்க போறேன். ஓகேவா? அதாவது ஆ இதுல பாருங்க, இந்த ப்ளூ பாக்ஸ் இருக்கா? இது என்னோட கண்டெய்னர். ஓகேவா? இது கண்டெய்னர். கண்டெய்னருக்கு உள்ள இந்த பிளாக் பாக்ஸஸ் இருக்கா? இது எல்லாமே எனக்கு என்ன? ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ இத மொத்தமா சேர்த்து தான் நான் என்ன சொல்றேன்? ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? ஓகே. அததான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்றது எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு பேரண்ட் எலிமெண்ட் மாரி எனக்கு ஆக்ட் ஆகும். அண்ட் தென் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்றது அதுக்கு உள்ள இருக்கு. கரெக்ட்டா? ஸோ கண்டெய்னருக்கு உள்ள தான் இந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ நான் வைக்க போறேன். ஸோ அப்ப இது வந்து எனக்கு ஒரு சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டியா எனக்கு வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
ஆ. ம். அதேதான் வந்துட்டு இதுல குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா சேர்த்து எனக்கு என்னது, இது ஃபுல்லாவே எனக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் இருக்கா, இத வந்து நான் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ன்னு சொல்லுவேன். இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தான் எனக்கு என்னது ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஆ. புரியுது, புரியுது. ம். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்க. நேம் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. டீச்சர் மட்டும். நோட் பண்ணிட்டேங்க. ஸோ ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்குள்ள தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வைப்பேன். ஓகேவா? அண்ட் இதுலயே ஆ. வந்து பார்த்தீங்கன்னா 4 மோட் ஆஃப் லேஅவுட்ஸ் வந்து எனக்கு இருக்கு. பிளாக், இன்லைன், டேபிள் அண்ட் தென் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு செக்ஷனா என்னோட பேஜை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பிளாக்னா பார்த்துருக்கோம்ல, ஒரு இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் நியூவா அடுத்த இதுல வரும்னு சொல்லிட்டு. அதே தான், சேம் தான் இதுலயும் வரும். ஓகேவா? ஸோ இன்லைன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெரியுமா? ஸோ நெக்ஸ்ட் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இன்லைன். இது வந்து டெக்ஸ்ட் ஏதாவது நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இன்லைன் வந்து எனக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ இதுல வந்து டேபிளும் இருக்கு. 2 டைமென்ஷன் டேபிளும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உள்ள வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் பொசிஷன். ஸோ இட்ஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்பிளிசிட் பொசிஷன் ஆஃப் அன் எலமெண்ட். நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே படிச்சோம் இல்லையா? ஸோ அதுல இருந்து ம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே. இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாடிக்குள்ள நான் இன்ஃபோஸ்மைட், அதுக்குள்ள ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கேன். ஸோ டிவ்வுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் வச்சிருக்கேன். ஓகேவா? சாரி, டிவ்வோட கிளாஸ் நேம் வச்சிருக்கேன் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா நோட் பண்ணுங்க, இது வந்து என்னோட கண்டெய்னர். இதுக்குள்ளதான் நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸை கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃப்ளெக்ஸ் ஐட்டம்க்கும் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒவ்வொரு டிவ் ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ணி ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைனலா என்னோட கண்டெய்னரை நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? புரியுதா இந்த டிப்? ஒரு கண்டெய்னர், புரியுது, புரியுது. அதுக்குள்ள என்னோட ஐட்டம்ஸ் வச்சு நான் இந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டைல் பாருங்க, இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், டாட் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். ஏன்னா என்னோட கிளாஸ் நேம் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். கரெக்டா? இதை இந்த இடத்துல கால் பண்ணி ஜஸ்ட் நம்ம இதோட சின்டாக்ஸ் என்ன, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நான் ஒன்ஸ் இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் இதை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 அப்படின்னு சொல்லிட்டு கீழே கீழே இருந்திருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நான் இப்போ இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டேன்னு வைங்களேன், இப்படி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி எனக்கு அலைன் ஆயிடும். ஓகேவா? ஆ. அதுக்கு தான் இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். இதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் ப்ளூ கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கண்டெய்னரோட கலர், இப்போ இதுதான் என்னோட கண்டெய்னர். கரெக்டா? ஸோ அப்போ இதோட கலர் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ளூவா மாறிடுச்சு. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ இந்த ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 இருக்கு. கரெக்டா? இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு, இந்த கண்டெய்னருக்கு உள்ள இருக்கக்கூடிய டிவ். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், டாட் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அந்த கிளாஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய கண்டெய்னர், இது உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எனக்கு யாரு, இந்த div தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப இந்த கிளாஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த div கால் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், பேக்ரவுண்ட் கலர் ஸ்கை ப்ளூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும் எனக்கு, அண்ட் தென் மார்ஜிங் அண்ட் பேடிங் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த கண்டெய்னருக்கு உள்ள இருக்கக்கூடிய div. அப்ப கண்டெய்னருக்கு உள்ள div யார் இருக்கா, இந்த 3 ஐட்டம். அப்ப இவங்களுக்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். புரிஞ்சுதா? புரிஞ்சதுக்கா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லக்கா, இல்ல, இல்ல, டவுட் இல்ல. ஓகே. அண்ட் தென் இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2 ஆக்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்னு வந்து மெயின் ஆக்சஸ் அண்ட் தென் கிராஸ் ஆக்சஸ். ஸோ இதுல கொடுத்த மாதிரி மெயின் ஆக்சஸ் அப்படின்றது இந்த சைட் பார்க்க எனக்கு போறது. அண்ட் கிராஸ் ஆக்சஸ்னா மேல இருந்து கீழே இந்த டைரக்ஷன்ல வர்றது எனக்கு கிராஸ் ஆக்சஸ். ஓகேவா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மெயின், ஸ்டார்ட்,
அதுக்கப்புறமா வந்து அதோட லென்த் அண்ட் தென் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயின் ஸ்டார்ட். இது என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். எப்பவுமே இந்த மெயின் ஸ்டார்ட் அப்படின்றது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மெயின் ஆக்சஸ் அப்படின்றதே லெஃப்ட் டு ரைட் தான் எனக்கு டிராவல் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கதான் எனக்கு வந்து மெயின் ஆக்சஸ். இதுல வந்து மெயின் ஸ்டார்ட் அப்படின்றது என்னன்னா, இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துல தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது கரெக்டா? ஸோ இதை நான் மெயின் ஸ்டார்ட்னு சொல்லுவேன். அண்ட் தென் இதோட இது வந்து முடியுது அப்படிதானே? ஸோ இந்த இடத்த நான் மெயின் எண்டுன்னு சொல்லுவேன். ஸோ ஊடையில எனக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி வருதா, ஸோ இவ்வளோ ஸ்பேஸ், இதை நான் என்னோட மெயின் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகேவா? இதே தான் எனக்கு வந்து கிராஸ் ஆக்சஸ்க்கும் இருக்கும். கிராஸ் ஆக்சஸ் அப்படின்றது எனக்கு என்ன, டாப் டு பாட்டம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாப்ல எனக்கு யார் இருக்கா, இந்த பிளாக் கலர்ல இந்த லைன் இருக்கா, இதை வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் எனக்கு என்ன, கிராஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இடம் வந்து எனக்கு கிராஸ் எண்டு. அண்ட் ஊடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் தான் எனக்கு என்ன அப்படின்னா கிராஸ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் வந்துட்டு இந்த ஸ்லைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்படின்னா எந்த இடத்துல எனக்கு மெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை நான் மெயின் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ மெயினோட சைஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்கு இடையில இருக்கக்கூடியதான் அந்த மெயின் சைஸ். அந்த லென்த் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் மெயின் சைஸ். அண்ட் தென் மெயின் எண்ட் அப்படின்னா எந்த இடத்துல முடியுதோ அதை பத்தி சொல்றது. ஓகேவா? புரியுதுக்கா. இதே மாதிரிதான் கிராஸ் ஆக்சஸ்க்கும். ஸோ இது நான் என்ன சொன்னேன், மேல இருந்து கீழே பெர்பெண்டிகுலரா வரும் கரெக்டா? அண்ட் தென் ஸ்டார்ட் அப்படின்னா மேல நான் காட்டினேன்ல அந்த இமேஜ்ல, அந்த இடத்துல எந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆகுதோ அதை கிராஸ் ஸ்டார்ட்னு சொல்லிடுவோம். எங்க அது முடியுதோ, அந்த பாக்ஸ் எங்க எனக்கு முடியுதோ அதை நான் கிராஸ் எண்டுன்னு சொல்லிடுவேன். அண்ட் ஊடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் கிராஸ் சைஸ்ன்னு சொல்றேன். ஓகேவா? அந்த கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு மெயின் ஸ்டார்ட், மெயின் எண்டு, இது ஃபுல்லாவே எனக்கு மெயின் சைஸ். அதே மாதிரி இது கிராஸ் ஸ்டார்ட், கிராஸ் எண்டு, ஊடையில இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே எனக்கு கிராஸ் சைஸ். ஓகேவா? இது என்னோட கண்டெய்னர். கண்டெய்னர் உள்ள இருக்கக்கூடியது ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். இதை மொத்தமா சேர்த்து நான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள் இல்லையா? ஓகே ஓகே. ஸோ ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போ எனக்கு ஃப்ளெக்ஸ் இந்த நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் தெரியுமா? இதுல எனக்கு எப்படி இருக்கு, நார்மலா டிஃபால்ட்டாவே இதோட டைரக்ஷன் ஒன் பை ஒன்னா இப்படிதான் எனக்கு லெஃப்ட் டு ரைட்டா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எந்த டைரக்ஷன்ல நான் என்னோட ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் அலைன் பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசுது. ஓகேவா? அதுதான் வந்துட்டு எனக்கு ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன். இப்போ லெஃப்ட் டு ரைட் வேணுமா, இல்ல ரைட் டு லெஃப்ட் வேணுமா, இல்ல எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றதுதான் இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரோ ரிவர்ஸ், காலம், காலம் ரிவர்ஸ். டிஃபால்ட்டா எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ரோ. ஓகேவா? ரோ அப்படி இப்போ நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஐட்டம் 1 2 3 அது ஃபர்ஸ்ட் ரோவா நார்மலா இருந்தது கரெக்டா, லெஃப்ட் டு ரைட் எனக்கு இருந்தது கரெக்டா. ஸோ அது வந்து என்னோட டிஃபால்ட் வேல்யூ. நான் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அது ரோன்னு தான் எடுத்துக்கும். ஒருவேளை இப்போ இந்த சின்டாக்ஸ் பாருங்களேன், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படின்றத கொடுத்து நான் ரோ கொடுத்துருக்கேன். ரோ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அது வந்து ரோவா தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஏன்னா டிஃபால்ட் வேல்யூ. இப்போ இதுவே நான் ரோ ரிவர்ஸ் கொடுத்தேன்னு வைங்களேன், இப்படி அதாவது ஐட்டம் 1 2 3 இப்படி அலைன் ஆயிருந்தது கரெக்டா, அது அப்படியே எனக்கு வந்து ரிவர்ஸ்ல வந்துட்டு அலைன் ஆகும். அதே மாதிரி காலம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டா அலைன் ஆகும். காலம் ரிவர்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு கீழ இருந்து மேல பார்க்க தலைகீழா அலைன் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இருக்கும் நினைக்கிறேன், பார்த்தா புரியும். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம போன வாட்டி பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் போட்டோம்ல, அதுவே எனக்கு ரோக்கான எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ரோவா தான் எடுத்துக்கும். இப்போ ரோ ரிவர்ஸ் ஒண்ணுமே கிடையாது. இப்போ அதே மாதிரிதான் ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கேன், div ஐடி யூஸ் பண்ணிருக்கேன், கிளாஸ் ஐடியோட நேம் வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ இதுதான் எனக்கு என்னோட கண்டெய்னர் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு ஐட்டம்ஸா நான் சொல்லணும் அப்படிதானே. ஸோ இப்போ டிவ்ல நான் இங்கேயே இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த டிவ்வை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ என்னோட ஸ்டைலில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஹேஷ் யூஸ் பண்ணணும் கரெக்டாக. ஹேஷ் மெயின் அதோட வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
ஸோ இந்த வித் அண்ட் ஹைட் எதுக்கு அப்படின்னா இந்த மெயினுக்கு. அப்ப நம்ம எதை பார்க்கணும்? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லைன் தெரியுதா? ஆ. தெரியுதா? இதுதான். தெரியுது. இதோட ஹைட் அண்ட் விட்ட பத்தி தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க எனக்கு. ஓகேவா? ஸோ பார்டர் வந்து 1 பிக்சல்ஸ் ஆஃப் சாலிட் ஒரு கலர் குடுத்ததால, அந்த கலர்ல எனக்கு 1 பிக்சல்ஸ்க்கு ஒரு பார்டர் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆயிரும்? ஃப்ளெக்ஸா இப்படி வந்துரும். அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருந்திருக்குன்னா, ஏ, பி, சி, டி, இ, எஃப் அப்படிதான் இருந்திருக்கும். ஓகேவா? இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி இருந்திருக்கும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ரோ ரிவர்ஸ் குடுத்ததால இப்ப இங்க ஏ, பி, சி, டி அப்படி இருந்தது. அந்த ரோ அப்படியே எனக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தெரியுதா? ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஓகேவா? ஏன்னா நான் இங்க என்னோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை ரோ ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்திருக்கேன். புரியுதா புரியுதுக்கா. உங்களுக்கு? புரியுது புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகேவா? ஓகேக்கா. இப்போ இந்த அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும், எனக்கு இதுக்கு ஹைட் அண்ட் விட்த் எதுவுமே நான் குடுக்கல கரெக்ட்டா. ஸோ அடுத்த இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ஹாஷ் மெயின். அதாவது இந்த கண்டெய்னருக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த எல்லா டிவையும் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், விட்த் 50 பிக்சல்ஸ், ஹைட் 50 பிக்சல்ஸ். அதனால தான் ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு என்ன இருக்கு, பாக்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுதுக்கா புரியுது. ஓகே. ஸோ சேம் கோட் தான் எனக்கு அகைனும் இந்த இடத்துல அதே கோட் தான் எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு சின்ன சேஞ்ச் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ காலம்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி கீழே கீழே வந்துரும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆயிரும்னா கீழே கீழே வந்துரும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? புரியுதுக்கா புரியுது. புரியுது. ஓகே. ஸோ இதுவே காலம் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? கீழ இருந்து மேல பார்க்க போகும். கரெக்ட்டா? ஸோ அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த கோட் பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் குடுத்து காலம் ரிவர்ஸ். இந்த ஒரு வேர்ட் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மீதி எல்லாமே சேம். அதே கோட் தான். காலம் ரிவர்ஸ் குடுத்ததால எனக்கு என்ன ஆகும்? கீழ இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி ரிவர்ஸ்ல எப்படி போகும். ஓகேவா? புரியுதா? புரிஞ்சிருக்கா காலம்னு புரிஞ்சிருக்கா. இங்க காலம்னு இருந்தது. ஸோ அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு ஏ, பி, சி, டி. ஏன்னா டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி எனக்கு என்னது? டாப் டு பாட்டம். கரெக்ட்டா? ஸோ அதனால ஆ. எனக்கு ஏபிசிடி இங்க டாப்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகி இப்ப இவ்ளோ தூரத்துல முடிஞ்சுது. ஓகேவா? ஆனா இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், காலம் ரிவர்ஸும் குடுத்துட்டேன். அப்போ இப்படி இருக்கிற காலம எனக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். பட் ரிவர்ஸ் பண்றப்போ அது ஏன் சாரி. அத ரிவர்ஸ் பண்றப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் ஆகி ஏ, பி, சி, டி, இ, எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஆ. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இதுல? இல்லக்கா இல்ல. புரியுதுல்ல? ஆ. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா குவீஸ். ஓகேவா? ஸோ இந்த மீடியா குவீஸ் வந்து இதுல என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டைல வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணி நம்ம குடுத்துக்கலாம். ஓகேவா? லைக் இப்போ நான் வந்து அ எப்படி சொல்றது? இப்போ நான் ஒரு பேஜ் வியூ பண்றேன்னு வைங்களேன். ஸோ அந்த பேஜ் வந்து லேப்ல ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, லேப்புக்கு ஏத்த மாரி அது ஓப்பன் ஆகணும். கரெக்ட்டா? இதுவே நான் ம். அதே பேஜ வந்து நான் இப்ப அதே ஒரு வெப்சைட்டோ, ஏதோ ஒரு விஷயத்த நான் மொபைல்ல ஓப்பன் பண்றேன்னா, அதுக்கேத்த மாரி அது அடாப்ட் ஆகணும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு கரெக்ட் தான் இந்த கரெக்ட். மீடியா குவீஸ் அப்படின்றது வந்து எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இது எது செக் பண்ண எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, விட்த் அண்ட் ஹைட் ஆஃப் த வியூ போர்ட். அதாவது இதோட விட்த் என்ன அண்ட் தென் ஹைட் என்ன அப்படின்றத செக் பண்றதுக்கு. அண்ட் அதோட ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன? வியூ போர்ட்டோட ஓரியன்டேஷனா ஒண்ணு அது லேண்ட்ஸ்கேப்பா இருக்கா, இல்ல போர்ட்ரேட்டா இருக்கா அப்படின்றத பத்தி சொல்றது. அண்ட் தென் அதோட ரிசொல்யூஷன். ஸோ ரிசொல்யூஷன் வந்து இப்போ என்னோட டெஸ்க்டாப்போட ரிசொல்யூஷன் எனக்கு வேற இருக்கும். கரெக்ட்டா? இதுவே மொபைலோட ரிசொல்யூஷன் வேற இருக்கும். கரெக்ட்டா? கரெக்ட். ஆ. ரிசல்யூஷனா என்ன? சைஸ். அதாவது இந்த ஹைட் அண்ட் விட்த் பத்தி சொல்றது தான். ஓகேவா? சோ அதுக்கேத்த மாரி எனக்கு ஓப்பன் ஆகணும். அதுக்கு தான் வந்து இந்த மீடியா குவீஸ். ஓகேவா? ஓகே. ஓகே. சோ இந்த மீடியா குவீரியோட இந்த இத நோட் பண்ணிக்கோங்க. சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சோ மீடியா அப்படின்றத குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த சின்டாக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒன்லி மீடியா டைப். இதுல இந்த இடத்துலலாம் நம்ம என்ன குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மீடியா டைப் என்ன அப்படின்றத நான் சொல்லணும். அதாவது நான் எந்த ஸ்க்ரீன்ல நான் எப்படி ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் தென் அதுக்கப்புறமா and குடுத்துட்டு என்னோட மீடியா ஃபீச்சரை நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மீடியா ஆப்ஷன் நோட் டைப் பண்ணிக்கிறேன். கொடுக்கணும் and குடுத்துட்டு என்னோட மீடியா ஃபீச்சர். இதுவே எனக்கு இன்னொரு ஃபீச்சர் வேணா and குடுத்துட்டு அகைன் இன்னொரு மீடியா ஃபீச்சர் ஆட் பண்ணணும். இதுக்குள்ள நான் என்னோட சிஎஸ்எஸ் கோட எழுதுவேன். ஓகேவா? ஆ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல மெயினா என்னன்னா மீடியா டைப் இருக்கணும், ஒரு மீடியா டைப் இருக்கணும். அதுக்கப்புறமா and குடுத்துட்டு என்னோட மீடியா ஃபீச்சர். இதுவே நான் நிறைய மீடியா ஃபீச்சர் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன்னா and கொடுத்து நம்ம ஆட் பண்ணிட்டே போறோம். ஓகேவா? புரியுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன மீடியா டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து மீடியா டைப்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல மீடியா டைப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மீடியா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல். ஸோ ஆல் அப்படின்னா என்ன ஆகும்னா எல்லா மீடியா டைப், அதாவது எல்லா டிவைசஸ்க்கும் செட் ஆகுற மாதிரி இருக்கிறது அந்த ஆல். ஓகேவா? ஸோ பிரிண்ட் அப்படின்னா ப்ரிவ்யூ மோட். ஸோ ப்ரிவ்யூ மோட்னா நம்ம ஒரு ப்ரிவ்யூனா தெரியும்ல, ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரிகர்சல் பாக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கதான் இந்த ப்ரிவ்யூ மோட். ஓகேவா? அண்ட் தென் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீன் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லைக் நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனு, ஸ்மார்ட் ஃபோனு அண்ட் டேப், நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ, சிஸ்டம்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது தான் இந்த ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ இது வந்து மீடியா டைப்ஸ். ஆப்ஷன் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. ரிவ்யூ மோட், கம்ப்யூட்டர், டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன். ஓகேக்கா, ஓகே, மாத்திக்கோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து மீடியா ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மீடியா ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ ஓரியன்டேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன், லேண்ட்ஸ்கேப்பா இல்லை போர்ட்ரேட்டா அப்படின்றத வியூ பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னா எனக்கு அந்த வியூ போர்ட்னா என்னன்னா, இப்போ நம்ம நார்மலாக பார்க்குறோம்ல, இதுதான் வியூ போர்ட். ஓகேவா? ஸோ இதோட மேக்ஸிமம் ஹைட்டை நான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த மேக்ஸ் ஹைட் அப்படின்றத நான் யூஸ் பண்ணணும். இதுவே நான் மினிமம் ஆஃப் ஹைட்டை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா மின் ஹைட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ நார்மல் ஹைட் அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய ஹைட் ப்ராப்பர்ட்டி சொல்றது தான் இந்த ஹைட். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் விட்த்னா என்னோட எவ்வளோ, அதாவது இது எப்படி தெரியுமா, எப்படி சொல்றது, இப்போ நான் ஒரு பேஜ் ஏதோ ஒன்று வச்சிருக்கேன்னு வைங்களேன். இப்போ நான் அதை வந்து இப்படி சுருக்குறேன் அப்படின்னா அது என்ன ஆகும், அதோட கண்டென்ட் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகும். கரெக்டா? நான் இப்போ ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணட்டுமா, இந்த குரோமே எடுத்துக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது, நான் இதை வந்து சுருக்குறேன், இப்போ நான் குட்டியாக்கிட்டே வரேன்னு வைங்க. இப்போ இது வரைக்கும் எனக்கு எப்படி இருந்தது, இந்த இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்க ஒரு நிமிஷம். ஒன் மினிட். ஓகே. இப்போ இதுல வந்துட்டு பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு கண்டென்ட் எல்லாமே இப்படி இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒன் பை ஒன்னா இருக்கு. இந்த இடத்துல ஜிமெயில் எல்லாமே இருக்கு. கரெக்டா? இப்போ நான் இதை என்ன பண்றேன், இப்படியே ஷ்ரிங்க் பண்ணிட்டே வரேன். ஷ்ரிங்க் ஆக ஆக எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா, இந்த கூகுள் மீட்லாம் இங்க இருந்தது எனக்கு கீழே வந்துருச்சு. கரெக்டா? ஸோ இன்னும் நான் குட்டியாக்குறேன். இப்போ எனக்கு ஃபைனலா எனக்கு போர்ட் வந்து எப்படி கிடைச்சிருக்கு, ஸோ இது எல்லாமே குட்டி ஆயிடுச்சு. அப்படிதானே? ஸோ இந்த பேஜுக்கு ஏத்த மாதிரி இது அடாப்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்ப இத எப்படி குடுத்திருப்பாங்க? என்னோட மேக்ஸிமம் ஹைட்டு, இப்போ இப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட், சாரி மேக்ஸிமம் விட்த், இப்ப எனக்கு இது ஒரு 720ன்னு வைங்களேன். ஸோ 720யா இருந்ததுன்னா, என்னோட கன்டென்ட்ஸ் எல்லாமே இப்படி இருக்கட்டும். அண்ட் தென் ஒன்ஸ் இப்ப என்னோட மினிமம் ஆஃப் ஹைட்டு, இப்போ இது ஒரு மினிமம் ஆஃப் விட்த்ன்னு வைங்களேன். ஸோ இப்ப இந்த மினிமம் விட்த் வந்து எனக்கு ஒரு 300 ஆர் 400 ஆயிடுச்சுன்னா, இந்த கன்டென்ட் எல்லாம் எனக்கு கீழ வந்துரட்டும். இந்த மாரி தான் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி குடுக்குறது தான் இந்த மேக்ஸ் அண்ட் மினிமம் விட்த், மேக்ஸிமம் விட்த், இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல தான் யூஸ் பண்றோம். ஸோ நான் ஒரு விஷயம் வந்து நான் ஷ்ரிங்க் பண்றேன் என்னோட பேஜ, அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது, அதுக்கேத்த மாதிரி எனக்கு கண்டென்ட் எல்லாமே அடாப்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ். இத வந்து நம்ம கோட்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நோட் என்ன பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஓகே. இப்போதைக்கு இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓரியன்டேஷன். Maximum height. Max min height. Height. Max width. Min width. Width. Okay. Okay. ஓகேவா? ஓகே. இப்போ இதுல வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கலாம். சென்ட் ப்ளே பண்ணிட்டா? ஓகே. இப்ப நார்மலா இப்ப எனக்கு எப்படி இருக்கு? ஒரு கிரீன் கலர் பேக்கிரவுண்ட்ல எனக்கு ஒரு ஹெட்டிங் அண்ட் ஒரு குட்டி பேரா மாரி வச்சிருக்காங்க. ஓகேவா? இத ப்ளே பண்றேன் பாருங்க. இப்ப நான் அத வந்து குட்டியாக்குறேன் கரெக்ட்டா? ஷ்ரிங்க் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது? ஒரு சைஸ்க்கு மேல என்னோட பேக்கிரவுண்ட் கலர் பிங்க்கா மாறுது. அதுக்கப்புறம் இந்த கன்டென்ட் எல்லாமே எனக்கு அதுக்கு ஏத்த மாரி அலைன் ஆயிடுச்சு கரெக்ட்டா? இப்ப பாருங்க நீளமா இருக்கு. நான் குட்டி ஆக்க ஆக்க என்ன ஆயிருச்சு? நெக்ஸ்ட் லைன்ல அதுவே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. கரெக்ட்டா? இப்ப நம்ம இந்த ம். குரோம ஷ்ரிங்க் பண்ணி காட்டுனேன்ல. சோ அதே மாரி தான் இதுல பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பாடிக்குள்ள ஒரு H1 டேக் வச்சிருக்கேன். அந்த டேக் தான் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வருது. ஓகேவா? ஸோ ரீசைஸ் த ப்ரௌசர் எஃபெக்ட். அடுத்து ஒரு P டேக் வச்சிருக்கேன். ஓகே. இப்போ என்னோட ஸ்டைல் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஹோல் பாடிக்குமே பேக்கிரவுண்ட் கலர் பிங்க் அப்படின்னு ஓகே. நான் வந்து பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ வச்சுட்டு, இப்ப நான் மீடியால என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், மீடியா டைப்ப மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா? ஸோ அந்த டைப்ல நான் என்ன பண்றேன், ஸ்க்ரீன் அப்படின்றத குடுக்குறேன். அண்ட் குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், மீடியாவோட ஃபீச்சர இன்க்ளூட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப இந்த மீடியாவோட ஃபீச்சர் நான் என்ன பண்ணியிருக்கேன், மினிமம் விட்த் எனக்கு 480 பிக்சல்ஸ் ஆகுறப்போ, எனக்கு என்ன சொல்லியிருக்கேன், பேக்கிரவுண்ட் கலர் லைட் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து 480 பிக்சல்ஸ் வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும்னா, லைட் கிரீனா இருக்கும். ஒன்ஸ் இந்த 480 பிக்சல்ஸ தாண்டி எனக்கு அந்த விட்த் வந்து கம்மி ஆயிருச்சு அப்படின்னா, நான் டிஃபால்ட்டா என்ன குடுத்துருக்கேன், பிங்க்ன்னு குடுத்துருக்கேன். அப்படிதானே? அந்த பிங்க் கலர் இன்னைக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகுது. புரியுதா? ஆ, புரியுது புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்லக்கா, இல்ல புரியுது புரியுது. அண்ட் தென் ரெஸ்பான்சிவ் பேசிக். ஸோ இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நான் இப்போ ஒரு விஷயத்த ஷ்ரிங்க் பண்றேன்னா, அதுக்கேத்த மாரி அது அடாப்ட் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ அததான் வந்து ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ரெஸ்பான்சிவ் அப்படின்னா நம்ம இன்னொன்னு எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த வந்து ஒரு லேப்ல ஓப்பன் பண்றேன், சிஸ்டம்ல ஓப்பன் பண்றேன், அதே மாரி மொபைல்ல ஓப்பன் பண்றேன். எந்த இடத்துல நான் ஒரு வெப்சைட்டோ, எத ஓப்பன் பண்ணாலுமே, அது அதுக்கு ஏத்த மாரி எனக்கு அடாப்ட் ஆகுது இல்லையா? அததான் வந்து ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அதோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குடுத்துருக்காங்க. இது வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மொபைல் ஆமா. டிவைஸஸ்க்கு வந்து 390 to 480. அண்ட் டேபு, ஐபேட் அதுக்கு எல்லாமே 481 to 1200. லேப்டாப்போட சைஸ் அண்ட் தென் டெஸ்க்டாப்புக்கு குடுத்துருக்காங்க. ஆ, 160 பிக்சல். ஓகேக்கா, மாத்திக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகே, லெட் அஸ் சீ சம் கோட்ஸ். புரிஞ்சுதா? இல்ல புரிஞ்சுது டவுட்ஸ் புரிஞ்சுது. இருக்கா? இல்லக்கா புரிஞ்சுது. அப்ப நான் விஷுவல் ஓப்பன் பண்ணட்டுமா? ஓகே. இக்கா
இதுல வந்து டைட்டில் மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ பாடிக்குள்ள நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இது சொல்லியிருந்தேன் கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கண்டெய்னர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹெட்டிங் வச்சுக்கலாம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் வைக்கணும். கண்டெய்னருக்குள்ள தான் நம்மளோட ஃப்ளெக்ஸ் எலிமெண்ட்ஸ வைக்கணும். கரெக்ட்டா? ஸோ இப்ப நான் என்ன ஆ பண்றேன், ஃபர்ஸ்ட் div class is equal to இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேவா? ஸோ இத வந்து கொஞ்சம் ஆ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட கிளாஸ் நேம் வந்து நான் என்ன குடுக்கலாம்? கண்டெய்னர்ன்னு குடுக்குறேனே. ஓகேவா? ஸோ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து div வரணும். கரெக்ட்டா? ஸோ divல வந்து ஓகே. இப்ப நான் வந்து ஒரு 5 div எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது என்ன வைக்கலாம்? ஐட்டம் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? இது வந்து 2, இது 3, இது 4, இது 5. ஓகே. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு 5 div எலிமெண்ட்ஸ நான் வச்சிருக்கேன். இப்போ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டைல் எழுத போறேன். ஸ்டைல்குள்ள ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வரணும், அந்த டாட் கண்டெய்னருக்கு நான் எழுதணும். கரெக்ட்டா? ம் ஸோ இந்த கண்டெய்னருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. வெறும் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்றத நம்ம குடுத்துட்டாலே எனக்கு என்ன ஆயிடும்னா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸா வந்துரும். ஓகேவா? நம்ம லைட்டா அவுட்புட் பார்த்துக்கலாம் இதுக்கு முதல்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இப்படிதான் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் குடுத்திருக்கேன். ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு? கீழ கீழ இருக்கு. ஓகேவா? ஒரே நிமிஷம் வரேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் உங்களுக்கு நான் அந்த ஃப்ளெக்ஸ் போடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இதே மாதிரி இந்த டாட் கண்டெய்னர் ஸ்பேஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய div. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன்னா, பேக்கிரவுண்ட் கலர் சும்மா ஒரு லைட் கலர். அதுக்கப்புறமா பேடிங் 20 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ என்னோட வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. நான் வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்றேன். இந்த இடத்துல நம்ம மார்ஜின் கொடுப்போம். ஓகே. இப்ப தெரியுதா? என்னோட ஐட்டம்ஸ் எல்லாமே எப்படி அலைன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னோட கண்டெய்னர். இப்ப நான் இந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் எடுத்துட்டேன்னு வைங்களேன். இப்ப என்னோட ஐட்டம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? 1க்கு கீழ 1னா இப்படிதான் வரும் எனக்கு. ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஒன்ஸ் நான் இங்க டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்றத குடுத்தா மட்டும் தான் இது ரீலோட் ஸ்லோவா இருக்கு கொஞ்சம் வந்துரும்.
சார்ஜர் கனெக்ட் பண்ணுங்கக்கா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் லோட் ஆகுதே. நான் இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்றேன். இப்ப தெரியுதா? ஸோ ஃப்ளெக்ஸ் குடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணுக்கு சைடுல ஒண்ணா இந்த மாரி அலைன் ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சுதா ஃப்ளெக்ஸு? ஆ ம். புரிஞ்சுது. ஆ. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ரோ, ரிவர்ஸ் அது எல்லாமே பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அவங்க ம். ஏ, பி, சி, டி அந்த மாரி குடுத்தாங்கல்ல? அதே குடுக்கட்டுமா? ஆ ஸோ டிவ் கிளாஸ் வந்து அதுவே கண்டெய்னரே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்? அ 6 லெட்டர்ஸ் வரணுமா? இதுக்குள்ளேயே அவங்க வந்துட்டு ஸ்டைல் எழுதியிருந்தாங்க. கரெக்ட்டா? இன்லைனா ஸ்டைலு. ஓகே. இப்ப இந்த இடத்துல ஸ்டைல் ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு, பேக்கிரவுண்ட் எப்படி கலர் மொத்தமா பண்ணீங்க அது? ஆ என்னம்மா? அது எப்படி மொத்தமா பண்ணீங்க? மொத்தமா பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஷிஃப்ட் அல்ட்ட பிரஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் விட்டுட்டேன்னா, இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்? இப்ப எனக்கு இந்த இடத்துல வேணும்னா, மவுஸ் அந்த இடத்துல வச்சுட்டு ஷிஃப்ட் அல்ட்ட பிரஸ் பண்ணிக்கிட்டே, நீங்க மவுஸ்ல வந்து ஒவ்வொரு இடமா கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த மாரி வந்துரும். மொத்தமா வந்துரும். ஓ ஓகே ஓகே ஓகே. ஷிஃப்ட் ஆல்ட். ம். ஷிஃப்ட் ம். அல்ட் குடுத்துட்டு, மவுஸ்ல வந்து கிளிக் பண்ணணும். ஒவ்வொரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டே வரணும். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் அப்படின்றத குடுத்துட்டு, நான் ஒரு ஸ்கை ப்ளூன்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிரீன். ஓகே. இப்ப நான் இந்த மாரி கலர் குடுத்துட்டேன். ஓகேவா? ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னும் நான் இந்த இடத்துல என்ன பண்ணல, என்ன வரணும்னு சொல்லிட்டு குடுக்கல. கரெக்ட்டா? ஸோ ஒரு ஆல்ஃபபெட்டா குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு ஆல்ஃபபெட்டா குடுத்தாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டைல்ல போயிட்டு எழுதணும். அப்படிதானே? ஓகே. இப்ப இந்த ஸ்டைல்ல என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் வந்து நான் கண்டெய்னரா ஸோ ம். சரி இந்த கண்டெய்னரோட விட்த் செட் பண்றேன் ஒரு 300 பிக்சல்ஸ். அண்ட் தென் ஹைட்டும் ஒரு 300 பிக்சல்ஸ். இதுக்கப்புறமா பார்டர் 1 ஓகே. அண்ட் தென் இதே மாரி இப்போ இந்த டாட் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற டிவ். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ண போறேன்? விட்த் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ண போறேன். ஸோ விட்த் ஒரு 50 பிக்சல்ஸ் வச்சுக்கலாமா? ஹைட்டும் ஒரு 50 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இப்போ என்னோட அவுட்புட் பாருங்க. இப்போ எப்படி வந்திருக்கு எனக்கு?
ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னருக்குள்ள எனக்கு எல்லாமே வந்துருச்சு. கரெக்ட்டா? நான் இன்னும் என்ன ஆ. பண்ணல, இதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் எதுவுமே நான் இன்னும் இதுக்கு சொல்லல. அப்படிதானே? ஸோ, இப்ப நான் இந்த ம். இடத்துல விட்த் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், டிஸ்ப்ளே சாரி ஃப்ளெக்ஸ் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் இங்க குடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிருச்சு, எல்லாமே எனக்கு இப்படி வந்துருச்சு. கரெக்ட்டா? ஸோ இப்படி இருந்தது எல்லாமே ம். எனக்கு இந்த மாரி இப்படி வந்து ஹரிசான்டலா எனக்கு வந்து அலைன் ஆயிடும். ஓகேவா? இதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் பார்த்தோம் இல்லையா? இதுவே எனக்கு இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இடையில எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், மார்ஜின் செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்துரும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒவ்வொரு ஐட்டமுக்கும் இடையில எனக்கு ஸ்பேஸ் இருந்தது. கரெக்ட்டா? ஸோ மார்ஜின் செட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் டிஃபால்ட்டாவே எனக்கு வந்து ரோல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரோ வந்து நான் குடுத்தாலும் ஒண்ணு தான், குடுக்காட்டாலும் ஒண்ணு தான். ஸோ சேம் அப்படியே தான் இருக்கும். இப்ப இதுவே நான் வந்து ரோ ரிவர்ஸ் அப்படின்றத நான் குடுத்தேன் அப்படின்னா, ரோ அப்படி தலைகீழா இப்படி ரிவர்ஸ்ல வந்து வந்துரும். ஓகேவா? புரியுதா? புரியுதுங்க. ஆ. இப்ப இதுவே வந்து ஃப்ளெக்ஸ் ம். டைரக்ஷன் புரியுதுங்க. எனக்கு புரியல. என்ன சொன்னீங்க? புரியுதுன்னு சொன்னேன். ஓகே. ஸோ டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் இருந்தாலுமே, நான் அதோட டைரக்ஷன் நான் இப்ப என்ன சொல்ட்டேன்? காலம்ன்னு சொல்லிட்டேன். அப்படிதானே? ஸோ அப்ப எனக்கு என்ன பண்ணும்? இந்த காலம்ல வந்து எனக்கு இருக்கிற கன்டென்ட் எல்லாத்தையும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? இதுவே காலம் ரிவர்ஸ் அப்படின்றத நான் குடுத்தேன் அப்படின்னா, அப்படியே உல்டாவா வரும். ஸோ கீழ இருந்து மேல பார்க்க வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஆ. ஓகே. ஸோ இன்னும் வந்து மீடியா குவெரி மட்டும் போடணும். கரெக்ட்டா? ஓகே. இத எடுத்துறட்டுமா? ம். ஹெட்டிங் மாத்திக்கிறேன். இப்ப நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு டேக் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு லைன கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகேவா? எனக்கு வந்து இந்த மாரி தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்டைலுக்குள்ள நான் மீடியா கொரி எழுதணும். கரெக்ட்டா? இப்ப ஃபர்ஸ்ட்டு பாடியில ம். என்னோட கலர் வந்து நான் குடுக்க போறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் அந்த மாரி குடுத்துருக்கேன். ஒரு கலர் குடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்போ என்னோட அவுட்புட் பாருங்க. எனக்கு எப்படி இருக்கு? நான் என்ன கலர் அங்க ஒரு கிரீன் மாரி குடுத்துருந்தேனா, ஸோ அந்த கிரீன் கலர் எனக்கு இங்க அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மீடியா அப்படின்றத குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் என்னோட மீடியா டைப் என்னன்னு சொல்லணும். கரெக்ட்டா? ஸோ மீடியா டைப்ல நான் ஸ்க்ரீன் அப்படின்றத குடுக்குறேன். அண்ட் மீடியா ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லணுமா? ஸோ இப்ப இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, மீடியா ஃபீச்சர் வந்து மினிமம் விட்த் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ? மினிமம் ஓகே. ஸோ மினிமம் விட்த் அப்படின்றத குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஒரு 450 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ குடுத்துட்டு இதுக்குள்ள என்ன பண்றேன், எப்போ எனக்கு 450 பிக்சல்ஸ் ஆகுதோ, அப்ப எனக்கு இந்த பாடியோட பேக்கிரவுண்ட் கலர்
பிங்கா மாத்த சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இதுல பார்க்கலாம். இது ஏன் கரெக்டா வர மாட்டேங்குது? இங்க உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கலர் வந்து நான் கிரீன் சொல்லிட்டு சாரி, என்னோட ஹோல் இது வந்து நான் என்ன குடுத்திருந்தேன்? பிங்க் சொல்லிட்டு குடுத்திருந்தேன். அப்படிதானே? ஸோ மினிமம் விட்த் 480 எனக்கு எந்த இடத்துல எனக்கு மாறுதோ, அப்ப என்னோட கலர் என்ன ஆயிரும்? பேக்ரவுண்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? தெரியுதா? இந்த லைன் எல்லாமே எனக்கு என்ன ஆகுது? இந்த நான் குடுத்த பி டேக்ல உள்ள கன்டென்ட் எல்லாமே நான் ஸ்ட்ரிங்க் பண்ண எனக்கு குட்டியாயிட்டே வருது. கரெக்ட்டா? ஸோ இதான் வந்து ரெஸ்பான்சிவ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? புரியுது புரியுது. அந்த கோட காமிங்க. அந்த வந்துட்டேன். ஒரே நிமிஷம். இந்த இடத்துல இப்ப நீங்க மேல பாருங்களேன். எனக்கு பிக்சல்ஸ் தெரியுதா? இப்ப நான் கம்மி பண்ணிட்டே வரேன். எனக்கு வந்து இப்போ 4 நம்ம எவ்வளவு கொடுத்திருந்தோம்? 450 கொடுத்திருந்தோமா? ஸோ இப்போ 454 வரை எனக்கு என்ன ஆகுது? பிங்க் கலர் தான் இருக்கு. கரெக்ட்டா? எப்போ எனக்கு அது 450 விட 449 ஆனோனே எனக்கு என்ன ஆயிடுச்சு? பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? பிக்சல்ஸ் மேல தெரியுதா எனக்கு? ஆ ஓகேவா? ஸோ அத விட கம்மியாயிடுச்சுன்னா எனக்கு கிரீனா மாறிடும். ஓகேவா? ஆ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்லக்கா, இல்ல டவுட்ஸ் இல்ல. நோட் பண்ணிட்டீங்களா கோடு? நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே. நான் ஆக்சுவலா இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு காமிக்க நானு. ஓகே. ஓகே, எடுத்துக்கிட்டேன். நான் அந்த கோடு காமிக்கக்கா நான் பண்றத. ஓகே. ஜஸ்ட் a minute. Okay. To avoid finger. Okay. Main. Where is my file? Image. இப்போ இந்த பாருங்களேன். சரி. இது குட்டியா இருக்கும் மாதிரி செவஞ்சு போயிருக்கு பாருங்க. பெருசாக்குனா கரெக்டா இருக்கு. ஓகே. இப்போ இது வந்துட்டு நான் எனக்கு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது கீழே வராம இருக்கு எனக்கு ஒன்று. நானு எப்படி கீழ வர்றது சொல்றீங்க? இப்போ நீங்க பண்ணீங்க தெரியுமா? மேக்ஸ் இதுல யூஸ் பண்ணி. ஆமா. இப்போ இது ஃபுல் ஸ்கிரீன்ல இருக்கும்போது அது கொஞ்சம் இதா இருக்கு. ஆ. ஷார்ட்டா கேட்டாக வந்துட்டு எனக்கு இப்படி கலர் சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல கலர் டாமினேட் பண்ணுது. இந்த டைம்ல வந்துட்டு ஐ மீன் எனக்கு வந்துட்டு இந்த டிசைன் எனக்கு தெரியுதா? இது ஆமா, வந்துட்டு ஆமா. ஏதாவது நான் என்ன பண்ணணும்? இப்போ நீங்க இந்த இடத்துல வந்துட்டு மீடியா குவெரி வந்து யூஸ் பண்ணுங்க. ஆஹ் சரி. ஓகேவா? இப்ப நான் குடுத்தேனா, அதே மாரி நீங்களும் வந்துட்டு இந்த ஆனா கலர் என்ன, வந்து இந்த பேக்ரவுண்ட்ல வந்துட்டு எஸ்விஜி ஃபைல் தெரியுமா? எஸ்விஜி டேக் அதை வச்சு எடுத்தேன். ஸோ இது எப்படி டிசைன் பண்றது? இமேஜா நீங்க வச்சிருக்கிறது பின்னாடி? ஒரு எஸ்விஜி ஃபைல் இது. அப்படியா? ஆஹ் நீங்க வேணா போட்டு வேணா பாருங்க. ஓகேவா? மீடியா குவெரி வந்து இதுல அப்ளை பண்ணி பாருங்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஃபைல் வரும்னு தான் நினைக்கிறேன். ஏவிஜி ஃபைலுக்கும் வரும்னு தான் நினைக்கிறேன். நீங்க ட்ரை வேணா பண்ணி பாருங்க இந்த மாதிரி. ஓகே. ஓகேவா? ஓகே, அப்போ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே.
தேங்க் யூ. தேங்க்யூ.